ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சிம்பிளான டின்னர் ரொட்டீன் பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் 7 மணி வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது, என்ன டிஃபன் பண்ணலான்னு யோசிக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. சரி, மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தார். சரி, அதை வச்சு கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்ச்சிக்கலான்ட்டு மஷ்ரூம் கழுவுறப்போ அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டர்ட் எல்லாம் க்ளீனாக போயிடும். ஸோ சப்பாத்தி மாவு பிணையலான்னு எடுத்து அதில் சப்பாத்தி மாவும் தீர்ந்துருச்சு. அதுவும் என்றைக்கு நம்ம டயர்டாக இருக்கோமோ அன்றைக்கி தான் எல்லாமே டபுள் வேலையாக இருக்குது. ஸோ சப்பாத்தி மாவு நல்லா பிணைஞ்சு வச்சுட்டேன். இந்த சப்பாத்தி மாவு பிணைஞ்சால் பசங்களுக்கு எங்கேருந்து தான் தெரியுதுன்னு தெரியல. அந்த சவுண்டு கேட்டே ஓடி வந்தாச்சு மாவு வேணும்னு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே தண்ணி குடிச்சிட்டு ஓடிட்டா. கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். அதில் எங்கேயோ கடலக்கொட்டை தனியாக போயிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் நேரம் வெளியே வரலான்னு சொல்லி வெளியே பார்த்தா நிலா அழகாக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் வெளியே உட்காரலாம் இவங்கள விட்டுட்டு அப்படின்னு பார்த்தா பின்னாடியே ஓடி வந்துட்டாங்க. சின்னது வந்தவொடனே இப்போ சின்னதை காணோன்னு பெருசு ஓடி வந்துருச்சு. வந்தவொடனே 2 பேர் நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் கிச்சனுக்கு வந்தால் கிச்சனு, ஹாலில் உட்காந்தா ஹாலு. ஸோ கிரேவி சிம்பிளாக பண்ணி முடிச்சு டின்னரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.